ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல EE3033 ஹைப்ரிட் எனர்ஜி டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யூனிடைஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக நடந்த ஏப்ரல் மே 2024 ஹைப்ரிட் எனர்ஜி டெக்னாலஜிக்குரிய அந்த கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டினாக நான் வீடியோட லாஸ்ட் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனல்லே நான் செமஸ்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்குரிய அந்த பிளேலிஸ்ட் வந்து வச்சிருக்கேன், அதையும் மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா EE3033 ஹைப்ரிட் எனர்ஜி டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. மாடல் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன், அதையும் ரெஃபர் பண்ணி தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் எனர்ஜி சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் 2 டாபிக் கம்பைன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சோலார் போட்டோவோல்டிக் PV அண்ட் ஃபியூல் செல் ரொம்ப முக்கியமான ஒன்று. பிகோஷன் பொறுத்த வரைக்கும் சிமெண்டி டயராமும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஓசோன் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரஜன் எனர்ஜி, இந்த மூணில் ஏதாச்சும் ஒரு எனர்ஜி கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. சிமெண்டி டயராமும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 15 மார்க் பொறுத்த வரைக்கும் பிரசன்ட் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் எனர்ஜி சினரி ஆஃப் கன்வென்ஷனல் அண்ட் ரிசோர்சஸ்லேருந்து கேட்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா HESலேருந்து கேட்கலாம். ஸோ இந்த யூனிட்லேருந்து நான் 2 பிகோஷன் வந்து கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைப்ரிட் எனர்ஜி சிஸ்டம்ஸ்னால என்னென்னு கேட்கலாம். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹைப்ரிட் எனர்ஜி சிஸ்டம்ஸ். இது வந்து போன டைம் வந்து பிகோஸில் 2 கொஸ்டினாக கம்பைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. இதனால இந்த டைம் நான் 2 மார்க்கில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நீட் ஃபார் ஹைப்ரிட் எனர்ஜி சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது போன டைம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக 2 மார்க்கில் இருந்துச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. ஹைட்ரஜன் எனர்ஜினா என்னன்னு கேட்கலாம். மைக்ரோ ஹைடல் PVனால என்னன்னு கேட்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹைட்ரஜன் ஃபியூல் செல் வந்து போன டைம் 13 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோலார் விண்ட் ஃபியூல் செல் டீசல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இம்பாக்ட்ஸ் ஆஃப் ரினியூவல் எனர்ஜி ஜென்ரேஷன் ஆன் த என்விரான்மெண்ட், இந்த இம்பாக்ட் கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் அனாலிசிஸ் ஆஃப், இது 3 வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒன்று கேட்கலாம். டபிள்யூ ஃபெட் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் TFIG ரொம்ப முக்கியமான ஒன்று. போன டைம் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, இந்த டைம் பிகோஷனில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பெர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரோனஸ் ஜென்ரேட்டர் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கும். 2 மார்க்கில் இருக்கலாம், பிகோஷனில் இருக்கலாம். ஸோ அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. PMHE ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தியரி ரொம்ப முக்கியமான ஒன்று. அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் தியரியும் நல்லா பார்த்துங்க, போன டைம் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த PMHE ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 மார்க்லையும் கேட்பாங்க, பிகோஸ்லையும் கேட்பாங்க, எல்லாம் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. SEIG ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் சோலார் PV சிஸ்டம்ஸ் அண்ட் இட்ஸ் பிளாக் டயக்ராம் ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் 2 மார்க்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பவர் கன்வெர்ட்டர்ஸ் ஃபார் SPV சிஸ்டம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பூஸ்ட் அண்ட் பக் கன்வெர்ட்டர்ஸ் கண்டிப்பாக அது 15 மார்க்கில் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. லைன் கம்யூட்டேட்டட் கன்வெர்ட்டர்ஸ், அதாவது அதில் வந்து இன்வர்ஷன் மோட் கேட்கலாம். இது வந்து போன டைமே வந்து பிகோஷனில் கேட்டுருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் சோலார் PV சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அனாலிசிஸ் ஆஃப் SPV சிஸ்டம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அனாலிசிஸ் கான்செப்ட் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் அலோன் PV சிஸ்டம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது போன டைம் பிகோஷனில் கேட்டிருந்தாங்க, இந்த டைம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பூஸ்ட் அண்ட் பக் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 15 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேட்டரி சைசிங் அண்ட் அரே சைசிங் இது போன வட்டம் வந்து உங்களுக்கு 15 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. போன டைம் 3rd யூனிட்லேருந்தும் 5th யூனிட்லேருந்தும் 15 மார்க் வந்துருந்துச்சு. ஸோ அதில் இந்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு PWM இன்வெர்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் எந்த கான்செப்ட் படித்தாலும் லிமிடேஷன்ஸும் மெரிட்ஸும் படிச்சு வச்சுக்கோங்க. மாதிரி ஸ்டாண்ட் அலோன் கன்வெர்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்கு. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் அன்கண்ட்ரோல்ட் அண்ட் கண்ட்ரோல்ட் ரெக்டிஃபயர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. போன டைம் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ மாதிரி மேட்ரிக்ஸ் கன்வெர்ட்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட மெரிட்ஸ் லிமிடேஷன்ஸும் பார்த்துக்கோங்க. இந்த மேட்ரிக் கன்வெர்ட்டர்ஸ் போன வட்டம் பிகோஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைம் கேட்குற சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படின்னா 2 மார்க்கில் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. பவர் கன்வெர்ட்டரும் ரொம்ப முக்கியமான ஒன்று. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பை டைரக்ஷனல் கன்வெர்ட்டர்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைக்ரோ ஹைடல் PV ஹைப்ரிட் எனர்ஜி சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் லிமிடேஷன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுபோக சிமெட்ரிக் டயக்ராம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ விண்ட் PV ஃபியூயல் செல் சிஸ்டம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட அட்வான்டேஜஸ் லிமிடேஷன் அதுபோக சிமெட்ரிக் டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் காஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஹைப்ரிட் சிஸ்டம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை சம்டைம்ஸ் உங்களுக்கு பிகோஷனில் கேட்கல அப்படின்னா 2 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஹைப்ரிட் சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 15 மார்க்கில் கேட்கலாம். யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைப்ரிட் சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரேஞ்ச் அண்ட் டைப் ஆஃப் ஹைப்ரிட் சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. பயோமாஸ் டீசல் ஃபியூவல் செல் சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சேலஞ்சஸ் இம்ப்ளிமெண்டிங் ஹைப்ரிட் எனர்ஜி சிஸ்டம்ஸ் இது போன 2 மார்க்கில் கேட்டாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து ஏப்ரல் மே 2024 நான் ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு காலேஜில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் மாடல் கொஸ்டின் இதை பார்த்துக்கோங்க. நான் இதை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். போன டைம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது 2 மார்க்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். இதனால ஃபர்ஸ்ட் மாடலுக்கு இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பார்ட் பி பார்ட் சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.